ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம விலங்குகள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட மனிதர்களோட தருணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெண்மணி அவங்களோட கார் கராஜோட ஷட்டரை திறந்திருக்காங்க. அப்ப ஷட்டருக்குள்ள ஒளிஞ்சிருந்த மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு அவங்களை கடிக்கிறதுக்காக வேகமா பாயுது. பாம்பை பார்த்தோன்னே அந்த லேடி அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. நல்ல வேளையா அவங்க ஷட்டர்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்னதால அந்த பாம்போட கடியில இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. இந்த வீட்டோட கதவுக்கு முன்னாடி பாம்பு ஒண்ணு வருது. அங்க பாம்பு இருக்கிறது தெரியாம உள்ள இருந்து ஒரு லேடி வெளியே வராங்க. அவங்க கரெக்டா அந்த பாம்பை மிதிச்சிடுறாங்க. பாம்பை மிதிச்ச உணர்ந்த அந்த லேடி அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஓடுறாங்க. ஆனா நல்ல வேளையா அந்த பாம்பு அவங்களை கடிக்காம வேற பக்கம் போயிருது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நீலகிரி மாவட்டத்துல நடந்த சம்பவம் தான் இது. அங்கிருந்த ஒரு வீட்டுல வளர்ப்பு பூனைகள் 3 இரவு நேரத்துல வீட்டு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்குது. அப்ப அங்க ஒரு சிறுத்தை புலி மெதுவா நடந்து வந்து அந்த பூனைகளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. சிறுத்தை புலிய பார்த்த அந்த பூனைகள் நொடி பொழுதுல அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போகுது. பூனைகளோட அதிவேகத்துக்கு இந்த சிறுத்தை புலியால ஈடு கொடுக்க முடியல. அதனால அந்த 3 பூனைகளும் இந்த சிறுத்தை புலிகிட்ட இருந்து உயிரோட தப்பிக்குது. இங்க வயசான பாட்டி ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு குரங்கு கூட்டம் அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள நுழையுது. அந்த கூட்டத்துல இருந்த சில குரங்குகள் இந்த பாட்டியை தாக்க தொடங்குது. வயதான அந்த பாட்டியால உடனே அங்கிருந்து எந்திரிச்சு போக முடியல. இத பயன்படுத்திட்ட அந்த குரங்குகள் அந்த பாட்டிய பயங்கரமா தாக்க தொடங்குது. அந்த பாட்டியோட தலைமுடியெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு அங்கிருந்து அந்த குரங்குகள் ஓடி போகுது. இங்க சஃபாரிக்கு போன ஒரு வேன் முன்னாடி ஒரு யானை ஒண்ணு வருது. அந்த யானை அந்த வண்டிக்கு மிக அருகில வருது. அந்த வேனோட டிரைவர் வண்டி எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த யானை வந்து அந்த வண்டியை வேகமா முட்டுது. யானை முட்டின வேகத்துல அந்த வண்டியானது சைடா சரிஞ்சு விழுகுது. இந்த ஜோடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து ரொமான்டிக்கா சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த சீனுக்கு வில்லனா அங்க ஒரு சீகல் பறவை வருது. அந்த சீகல் பறவை அவங்க டேபிள்ல இருந்த இறைச்சி துண்டை அப்படியே தூக்கிட்டு பறந்து போயிருது. சீகல் பறவையோட இந்த செயல் அவங்க 2 பேத்துக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்திருக்கு. இங்க 2 பேர் ஏரியோட கரையோரமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட நண்பர் ஒருத்தர் ஏரிக்குள்ள படகுல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு நீர் யானை வந்து அந்த படகை மோதி அந்த படகை தலையில கவுத்துருது. படகுல இருந்து அந்த நபர் எப்படியோ தப்பிச்சு தண்ணிக்குள்ள இருந்து படகு மேல ஏறி வராரு. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த நீர் யானை அங்கிருந்து வேகமா போயிருக்குது. நார்த் இந்தியால நடந்த சம்பவம் தான் இது. இங்க ஒரு பக்கோடா கடையில ஒரு பெண்மணி பக்கோடா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த சாலையோரமா 2 காளைகள் சண்டை போட்டுட்டு இருந்திருக்குது. அந்த காளைகள் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே பக்கோடா கடைக்குள்ளேயே நுழைஞ்சிருது. இதனால பக்கோடா வாங்க வந்த அந்த பெண்மணி அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அந்த பக்கோடா கடையும் முழுவதுமா சேதமடையுது. ஜல்லிக்கட்டுல அவிழ்த்து விடப்பட்ட ஒரு காளை வெளியே குதிச்சு வந்திருக்குது. அப்ப அந்த வழியா புல்லட்ல 3 பேர் வந்திருக்காங்க. ஆக்ரோஷமான காளை வழியில வரத பார்த்துட்டு அவங்க அசையாம அங்கேயே நிக்கிறாங்க. அந்த காளை வேகமா போய் அவங்க வந்த புல்லட் மேல பயங்கரமா மோதுது. ஆனா அந்த மாடு அங்கிருந்து நகர்றதா இல்ல. அந்த மாடு கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறத பயன்படுத்தி அந்த 3 பேரும் அங்கிருந்து ஓடி தப்பிக்கிறாங்க. குஜராத்ல இரவு நேரத்துல ஒரு வீட்டோட கேட்டு கிட்ட ஒரு சிங்கம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த சிங்கத்தை பார்த்த வீட்டுல இருந்த 2 நாய்கள் பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. அந்த சிங்கம் அந்த 2 நாய்களையும் சாப்பிடறதுக்காக அந்த கேட்டை வேகமா மோதி தாக்குது. ஒரு வழியா அந்த சிங்கம் அந்த கேட்டையும் திறந்துடுது. ஆனா அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து ஆட்கள் வரத பார்த்த அந்த சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிருது. இங்க வயசான பாட்டி ஒருத்தங்க அவங்களோட வீட்டோட பின்புறத்துல ரிலாக்ஸா உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க மெதுவா வந்த ஒரு கரடி அவங்க கிட்ட வந்து அவங்க முகத்தை மோந்து பாக்குது. தூக்கத்துல இருந்து எழுந்த அந்த பாட்டி அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து போறாங்க. அந்த கரடியும் அவங்கள எதுவும் பண்ணாம வேற பக்கம் ஓடி போயிருது. இங்க இந்த காளை மாடு நிக்கிற இந்த வழியா டிராக்டர் ஒண்ணு வந்திருக்குது. டிராக்டரை பார்த்த உடனேயே கோபமான அந்த காளை மாடானது வேகமா போய் டிராக்டரை தாக்குது. காளை வந்து மோதின வேகத்துல டிராக்டர்ல உட்கார்ந்துட்டு இருந்தவரு பயந்து போய் கீழே குதிக்கிறாரு. ஆனா அந்த காளை விடாம அந்த டிராக்டரை பயங்கரமா தாக்குது. அதனால அந்த டிராக்டரோட இன்ஜின் முழுவதுமா சேதமடையுது. நீங்களே பாருங்க அந்த டிராக்டர் எந்த அளவுக்கு சேதமா இருக்குதுன்னு. கோபமான இந்த காளை அந்த இடத்துல இருந்து நகராம அப்படியே அங்க நிக்குது. சில பேர் வீடியோ ஒத்து பார்த்துட்டு இது உண்மை கிடையாது, ஏஐ வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையான வீடியோவா இல்ல ஏஐயா? அத கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மனிதர் வேகமா ஓடி வரதை பார்த்தா ஏதோ ஒரு கொடூரமான விலங்கு துரத்திட்டு வருதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவரை துரத்திட்டு வந்த அந்த விலங்கு என்னங்கறத நீங்களே பாருங்க. ஒரு செம்மறியாடு தான் இந்த மனிதரை இவ்வளவு வேகமா துரத்திட்டு வந்திருக்குது. என்னதான் செம்மறியாடா இருந்தாலும் அந்த ஆடு வேகமா வந்து முட்டினா பயங்கர காயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த மனிதர் அந்த செம்மறி ஆடுகிட்ட இருந்து தப்பிச்சு போறாரு. இங்க ஒரு மனிதர் அதிகாலை நேரத்துல ஜாகிங் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் ஓடுறத அங்கிருந்த சிசிடிவி கேமரா ஒண்ணு தெளிவா பதிவு பண்ணுது. கொஞ்ச நேரத்துல அந்த மனிதர் வேகமா திரும்பி ஓடி வராரு. ஏன் ஓடி வராருன்னு பார்த்தா ஒரு காண்டா மிருகம் அவரை பயங்கரமா துரத்திட்டு வந்திருக்குது. அந்த காண்டா மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மனிதர் அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடி வந்திருக்காரு. ஊருக்குள்ள புகுந்த ஒரு காட்டுப்பன்றிய அங்கிருந்த தெருநாய்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா விரட்ட தொடங்குது. பயந்து போன அந்த பன்றி தப்பிச்சு போறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு பேக்கரியோட கண்ணாடி கதவு மேலேயே மோதுது. அந்த பன்றி மோதின வேகத்துல அந்த கண்ணாடி கதவு பயங்கரமா சேதமாகுது. அந்த பன்றி மோதின இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாகுது. இந்த மனிதர் படகு ஒன்றுல மீன் பிடிக்கிறதுக்குன்னு அமைக்கப்பட்ட ஒரு தளத்துல நின்னு மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு மிகப்பெரிய சுறா மீன் திடீர்னு இவரை கடிக்க வருது. இடையில அங்க கம்பி இருந்ததால அவர் தப்பிக்கிறாரு. இல்லைன்னா கண்டிப்பா அந்த சுறா மீன் அவரை கடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிருக்கும். இங்க ஒரு வீட்டோட வளர்ப்பு நாயை துரத்திட்டு ஒரு மான் கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துருது. வீடோட தரை ரொம்பவே வழுக்கலா இருந்ததால அந்த மானால எந்திரிக்கவே முடியல. அந்த மான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு செய்த அனைத்து முயற்சியும் தோல்வி அடைஞ்சதால சோர்வடைந்த அந்த மான் அந்த வீட்டுக்குள்ளேயே படுத்துருது. அங்க சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர்ஸ் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த மானை மேலும் பதட்டப்பட வைக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் ஓரமா அமைதியா நிக்கிறாங்க. இங்க வனப்பகுதிக்குள்ள போன ஒரு வாகனத்தை அங்கிருந்த ஒரு கோபமான யானை வேகமா துரத்திட்டு வருது. அந்த வாகனமானது அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகளோட வாகனம். நல்ல வேளையா அது ஒரு நேரான சாலைங்கிறதால வாகனத்தை வேகமா அங்கிருந்து ஓட்டி அவங்க தப்பிக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருந்த சின்ன ஏரியிலிருந்து இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்க. ஒரு சின்ன முதலை ஒண்ணு அவங்களோட வீட்டோட வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்குது. பயந்து போய் அந்த வீட்டோட ஓனர் ஓரமா நின்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த வீட்டோட வளர்ப்பு நாய் தைரியமா வந்து அந்த முதலை பார்த்து குறைக்குது. நாயோட சத்தத்தை கேட்டு அந்த முதலை அங்கிருந்து திரும்ப ஓடி போயிருது. இங்க ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ள 2 மான்கள் நுழையுது. அதுல ஒரு ஆண் மான் ஒரு வீட்டுக்கு முன்புறமா இருந்த ஒரு கண்ணாடி கதவு முன்னாடி தன்னோட உருவத்தையே பாக்குது. அது இன்னொரு ஆண்மான்னு நினைச்சு அதை விரட்டுறதுக்காக எச்சரிக்கையான சத்தம் எல்லாம் கொடுக்குது. ஆனா அங்க எதுவுமே நடக்காததால கோபமான அந்த மான் கண்ணாடியில் இருக்கிற தன்னோட உருவத்து மேலேயே வேகமா மோதுது. மானோட முதல் தாக்குதல்ல அந்த கண்ணாடிக்கு எதுவுமே ஆகல. ஆனா 2வது தாக்குதல்ல அந்த கண்ணாடியானது சுக்கு நூறா உடையுது. பயந்து போன அந்த மான் அங்கிருந்து ஓடி போயிருது. வட இந்தியால வெள்ளப்பெருக்கு சமயத்துல ஒரு மிகப்பெரிய முதலையானது குடியிருப்பு பகுதிக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த முதலையோட கழுத்துல கயிறெல்லாம் கட்டி திரும்பவும் அந்த முதலைய இழுத்து கொண்டு போய் ஆத்திலேயே விட்டுருக்காங்க. இந்த மனிதர் அமைதியா படகு சவாரி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் சைடா திரும்புறாரு. அவர் அசந்து திரும்பின அந்த நேரத்துல ஒரு மீன் வேகமா வந்து அவரோட முகத்து மேலேயே மோதுது. அந்த மீன் மோதுனதுல ஒரு வினாடிக்கு அவரு நிலை தடுமாறி போயிடுறாரு. ஆனா அடுத்த வினாடியே சுதாரிச்சுட்டு மறுபடியும் நேரா உட்கார்றாரு. நார்த் இந்தியால சஃபாரி போனவங்களால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அவங்க சஃபாரி போகும்போது அங்க ஒரு புலி நின்னுட்டு இருந்திருக்குது. அந்த புலிய வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க வண்டி அங்க நிறுத்தி இருக்காங்க. அவங்க வந்த வண்டி அங்க நிக்கிறத பார்த்த அந்த புலி மெதுவா அவங்க வண்டியை நோக்கி வருது. மெதுவா வந்த அந்த புலி திடீர்னு இவங்க வாகனத்தை வேகமா தாக்குது. அந்த சஃபாரி வாகனத்தோட அந்த டிரைவர் உடனே வண்டியை வேகமா எடுக்கிறாரு. கொஞ்ச தூரம் வண்டி போனதுக்கு பிறகு உள்ளிருந்தவங்க எல்லாரும் அந்த புலிய மறுபடியும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வண்டியை ஸ்லோ பண்ண சொல்றாங்க. வண்டியும் ஸ்லோ ஆகுது. மறுபடியும் அந்த புலி அந்த வண்டியை நோக்கி மெதுவா நடந்து வருது. அந்த புலி மறுபடியும் தாக்க வருமோன்னு பயந்துட்டு அவங்க அந்த வண்டியை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த விலங்குகள் செய்த இந்த சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.